liquidation of companies. Liquidation of companies broader and debate பண்ணலாம். என்ன either company voluntary winding up போறது or court order there is court order ங்கிறது tribunal winding up. ஓகேவா? winding up process என்ன? இருக்கிற asset ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிடணும்? ரியலைஸ் பண்ணி வர கேஷ் வச்சு கிரெடிட்டாரி செட்டில்மெண்ட் பண்ணு, ஷேர் ஹோல்டர் செட்டில்மெண்ட் பண்ணு, கணக்கு முடிச்சு. இதுதான் டிசொல்யூஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம கம்பெனிஸ் ஆக்டில் பார்த்தோம்னா கம்பெனிஸ் ஆக்ட்ன்றது நம்மளுக்கு ஒரு 5 சாப்டர்ஸ் இருக்குது. என்னென்ன சாப்டர் இருக்குது? 5 சாப்டர். எஸ்ஓபி, பைபேக், ஐஆர், அமால்கமேஷன், லிக்விடேஷன். ஸோ அந்த 5 சாப்டர்லேயே ஒரு 40-45 மார்க் வந்துடும். இந்த 5 சாப்டர்லேருந்து மட்டுமே எத்தனை மார்க்ஸ்? 45 மார்க்ஸ். 2 20 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். ஸோ 45 மார்க்ஸ் இந்த 5 சாப்டர் மட்டுமே கவர் ஆகும். இந்த 5 சாப்டர் மிஞ்சி போனால் ஒரு 40 ப்ராப்ளம் கூட கிடையாது. அந்த 40 ப்ராப்ளம் பக்கா தரவு பண்ணினாலே போதுமான விஷயம். சரி, இப்போ நம்ம லிக்விடேஷன் நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம்? லிக்விடேஷன் நம்ம அக்கௌண்ட்ஸ் நம்மளுக்கு சிலபஸ் படி 3 விஷயம் தான். ஒன்று லிக்விடேட் ஆர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ரெண்டாவது என்னது ராஜா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். மூணாவது பி லிஸ்ட் கான்ட்ரிபியூட்டரிஸ். இது 3 கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் liquidation process will be done by யாரு? liquidator. யார் liquidator? ஏன் liquidator அப்பாயிண்ட் பண்றோம்? மேனேஜ்மெண்ட் டிசால்வ் பண்ண சொன்னா அவனுக்கு தேவையானவனுக்கு அசெட்டை வித்து காசு அடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஒரு காமன் பர்சன் பிட்வீன் த மேனேஜ்மெண்ட் அந்த ஷேர் ஹோல்டர் யாரையோ ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும். அப்போ நம்ம யாரை அப்பாயிண்ட் பண்ணுவோம்? liquidator அப்பாயிண்ட் பண்ணுவோம். liquidator will be appointed by யார்? appointing authority யார் அப்படின்னு கேட்டா in case of voluntary winding up தானா கம்பெனி மூடுறானா ஷேர் ஹோல்டர். in case of court order tribunal will appoint liquidator appoint பண்ணுவோம். ஓகேவா? சோ இதுல நம்ம மூணு விஷயமே பார்க்க போறோம். நம்ம இந்த 3 விஷயங்கள் தான் இந்த ஸ்டேட் நம்மளுக்கு சிலபஸ்லயே இருக்கு. liquidator final statement, statement of affairs, list B, contract. Sir, what is liquidator final statement? It resembles receipts and payments account. So work of liquidator என்ன? இருக்கிற அசெட்டை ஃபுல்லா ரியலைஸ் பண்ணனும். அந்த ரியலைசேஷனை வச்சு யாருக்கு செட்டில் பண்ணனும்? ஒரு ஆளுக்கு பேமெண்ட் பண்ணனும். சோ அவன் நான் என்னென்ன அசெட் ரியலைஸ் பண்ணேன், அதை யாருக்கு செட்டில்மெண்ட் பண்ணேன்னு யாருக்கு ப்ரிப்பேர் பண்ணனும்? liquidator ப்ரிப்பேர் பண்ணனும். சோ liquidator எப்ப ப்ரிப்பேர் பண்ணுவான்? எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணா போதுமா? போதாது. liquidator should prepare the liquidator final statement once in 6 months. That is twice in a year. And it should be got audited by auditor. ஓகேவா? அப்ப என்ன பண்ணனும்? லிக்விடேட்டர் ஜஸ்ட் நான் அசெட் லிக்விடேட்டருக்கு வைண்டிங் அப் ஆயிடுச்சுனா வைண்டிங் அப் எப்படி லிக்விடேட்டர் பவர் எடுமா? எல்லா அசெட்டுக்கும் பவர் ஆஃப் பண்ணி வாங்கிடுவான் லிக்விடேட்டர். பிகாஸ் நான் ஓனர்ஸ் cannot sell the asset. கரெக்ட்டா? இப்போ என் பைக் இல்ல, ரோட்ல ஒரு பைக் இருக்கு, அந்த பைக் என்னால விற்க முடியுமா? முடியாது. அப்ப எப்ப விக்கலாம்? நான் ஏஜென்ட்டா இருக்கணும். அந்த பைக் விக்கிறதுக்கான பவர் என்டர்ன்ஸ்னா நான் என்ன பண்ணலாம்? விக்கலாம். சோ லிக்விடேட்டர் யாரோ ஒருத்தன் அவனுக்கு எப்படி கம்பெனி அசெட் விக்கிறதுக்கு பவர் கிடைக்குது? லிக்விடேட்டர் அப்பாயிண்ட் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கான அசெட்ஸ்க்கான பவர்லாம் யாருக்கு கிடைச்சோம்? லிக்விடேட்டர் குடு. அப்ப அவன்கிட்ட கொடுத்தல என்ன பண்ணான்ற ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்ல. once in 6 months நான் இதெல்லாம் ரிசீவ் பண்ணிருக்கேன், இதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணேன், அந்த பணத்தை வச்சு நான் இதெல்லாம் பேமெண்ட் பண்ணேன்னு சொல்லி once in 6 months அவன் என்ன பண்ணி கொடுக்கணும்? லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஆடிட் பண்ணி யாருக்கு அப்பாயிண்டிங் அதாரிட்டி அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? சப்மிட் பண்ணுவாங்க. இது liquidator final statement prepared by liquidator once in 6 months and should be got audited by an auditor. Sir, அப்ப statement of affairs யார் prepare பண்ணுவா? This two liquidator அப்புறம் who? Management. யாரு? prepared by management of the company. கரெக்ட்டா? மேனேஜ்மென்ட்ங்கிறது யாரு? மேனேஜிங் டைரக்டர், குவாலிட்டி டைரக்டர், கேபி ஸ்கேல். தட் இஸ் அக்கவுண்டிங் ரிலேட்டட் டைரக்டர். CF. ஓகே, ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆர் மேனேஜர் அவன் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அக்கவுண்ட் மெயின்டெனன்ஸ். அப்போ அவன் என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பான்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பான். யார் கைக்கு? யார் கொடுப்பான்? ஒரு ஷேர் ஹோல்டர் கையில் கொடுப்பானா? ட்ரிபியூனல் கையில் கொடுப்பானா? நோ. யார் கையில்? லிக்விடேட்டருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவான். யாரு? மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. எப்போ? அட் தி டைம் ஆஃப் வைண்டிங் அப். அட் தி டைம் ஆஃப் வைண்டிங் அப். சரி, என்ன சார் சொல்றீங்க? புரியலையே. ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணுவார்? மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவான்? என்கிட்ட என்ன அசெட் இருக்கு, இந்த அசெட்லாம் நான் கையில் கொடுக்க போறேன், இந்த அசெட்லாம் வித்தா இவ்வளோ காசு தேரும், இந்த அசெட் வச்சு நீ அந்த ரியலைஸ் பண்ண காசு வச்சு நீ இவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணா இவ்வளோ சர்ப்ளஸ் நிற்கும், இல்லை இவ்வளோ டிஃபிஷியன்சி நிற்கும்னு சொல்லி எல்லாத்தையுமே எஸ்டிமேஷன் பேசிஸ்ல போட்டு கொடுத்துருவோம். என்ன பேசிஸ்ல? யாரு? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். எஸ்டிமேஷன் பேசிஸ்ல என்னென்ன அசெட் இருக்கு, என்னென்ன லைபிலிட்டி செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, செட்டில்மெண்ட் பண்ணா இவ்வளோ பேலன்ஸ் நிற்கும்னு சொல்லி போட்டு கொடுத்துருவோம்.
இவனும் அது மாதிரி என்கிட்ட என்னென்ன அசட் இருக்கு என்னென்ன பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போடுவானா இல்ல ஒரிஜினல் ஆக்சுவல் ஃபிகர்ஸ் போடுவாங்க. அப்ப லிக்விடேட்டட் ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் என்ன ஃபிகர்ஸ்? ஆக்சுவல் ஃபிகர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எஸ்டிமேட்டட் வேல்யூஸ் prepared by the management to be hand over to the liquidator. நான் உன்கிட்ட என்ன அசட் கொடுத்துருக்கேன், நீ இந்த லைபிலிட்டி செட்டில் பண்ணுங்கிறத அவனோட பொழப்புன்னு சொல்லி அவங்க கையில கொடுத்துருவோம். யாரு? மேனேஜ்மெண்ட். சார் வாட் இஸ் பி லிஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ்? பி லிஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டிஃபரெண்ட் கான்செப்ட். இது ரெண்டுத்துக்கும் விட்டு வெளில வர கான்செப்ட். ஏன்னா அன்கால்டு கேபிட்டல் பார்த்திருக்கியா? டு பி கால்ட் அப் அட் தி டைம் ஆஃப் வைண்டிங் அப். 10 ரூபாய் சரி 8 ரூபாய் தான் பேடபிள் வச்சிருப்பேன், 2 ரூபாய் பே பண்ணாம வச்சிருப்பேன். ஏன் அன்கால்டு கேபிட்டல் கால் பண்ணாம வச்சிருப்பேன்? வைண்டிங் அப்ல தேவைனா கால் பண்ணிக்கலாம், அது எப்போ தேவையோ அப்போ கால் பண்ணிக்கலாம். இப்போ கம்பெனி வைண்டிங் அப்புக்கு வந்துருச்சு, 10 ரூபீஸ்க்கு 8 ரூபீஸ் தான் பெய்ட் அப். அப்போ 2 ரூபீஸ் அன்கால்டு கேபிட்டல் இருக்கா? இப்போ கம்பெனி கேட்கலாமா கேட்க முடியாதா? கேட்கலாம். அப்போ இப்போ இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் தானே கேட்பாங்க. இல்ல இந்த ஷேர் ஹோல்டருக்கு வேற ஒரு ஷேர் ஹோல்டர் வித்துட்டு போயிருப்பாங்க, பாஸ்ட் ஷேர் ஹோல்டர் அவன்கிட்ட கேட்பாங்க. இப்போ இருக்கிற ஷேர் ஹோல்டர் பேர் தான் லிஸ்ட் ஏ. இப்போ இருக்கிற ஷேர் ஹோல்டர் தான் யாரு? சே எக்ஸாம்பிள் இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ பி யூ டி எஸ் இந்த ஷேர் ஹோல்டர் இருக்கான்னு வச்சுக்கோ. இவன்லாம் கரண்ட் ஷேர் ஹோல்டர். இவனுக்கு ஷேர் வித்தவன் சில பேர் ஒரிஜினலாவே ஷேர் ஹோல்டராகவே இருந்திருப்பான் ஃப்ரம் த டைம் ஆஃப் இன்கார்பரேஷன். சில ஷேர் ஹோல்டர் நடுவில் ஷேர் வாங்கியிருப்பான். ஸோ இந்த யூடிஎஸ் இருக்கான் தெரியுமா, இவன் மட்டும் ஏபிசிடி ஷேர் வாங்கிட்டு இருக்கான். யார்கிட்ட ஷேர் வாங்கியிருக்கான்? ஏபிசிடி. இவெல்லாம் ஒரிஜினல் ஷேர் ஹோல்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கான். இவன் 3 பேர் மட்டும் ஏபிசில இருந்து ஷேர் வாங்கி இப்போ ஷேர் ஹோல்டரா இருக்கான். இப்போ இவங்க எல்லாத்தையும் நான் கால் பண்ணி கேட்பேன், இவங்கெல்லாம் கேட்க மாட்டான். இவன் எல்லாத்தையும் கேட்பேன். இவன் தான் யாரு? லிஸ்ட் ஏ. இஃப் யூடிஎஸ் ஃபெயில்டு டு பே. யாரு? யூடிஎஸ். ஏன்னா ஏ எக்ஸ் ஒய் ஃபெயில்டுனா எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இசட் ஃபெயில்டுனா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, ஏன்னா ஒரிஜினல் ஷேர் ஹோல்டர். சப்போஸ் யூடிஎஸ் ஃபெயில்டு டு பே, ஒரு ஷேர் ஹோல்டர் ஃபெயில்டு டு பே, அவன் யாருக்கு ஷேர் வாங்கணும் செக் பண்ணணும். சார் ஒரிஜினல் ஷேர் ஹோல்டர், அப்போ அவன் விட்டு இல்லை சார் வேற ஒருத்தன் வாங்கிக்கலாம். எப்போக்குள்ள வாங்கிக்கலாம்? 1 இயர் பிஃபோர் இந்த ஷேரை வாங்கிருக்கோம். ஏன்னு யூ எப்போக்குள்ள வாங்கிருக்கோம் சார்? 1 இயர் பிஃபோர். சார் ஏ 5 இயர்ஸ் முன்னாடி எடுத்துட்டு போயிட்டான், அப்போ நீ ஏ கொடுக்க முடியாது. பி 7 இயர்ஸ் முன்னாடி எடுத்துட்டு போயிட்டான், அப்போ பி சி வந்து 6 மந்த்க்கு முன்னாடி எடுத்துட்டு போயிருக்கான். அப்போ சி யாரு? அவனை நான் கூப்பிடலாம். எப்போ கரண்ட் ஷேர் ஹோல்டர் ஃபெயில்டு டு பே, the current shareholder acquired share from the past shareholder within 1 year prior to the date of winding up. அப்போ இவன் சீக்கிரம் 6 மாசத்துக்கு முன்னாடி வித்துட்டு போயிருக்கான். அப்போ there is chance of probability இருக்கு that சிக்கு திருப்பி கம்பெனி லிக்விடேஷனுக்கு போகுது. அவன் வித்துட்டு போனா இப்போ பே பண்ண மாட்டாங்கறான். இவன் பே பண்ணானே இவன் பிடிக்க முடியாது. இப்போ யூ பே பண்ணல, நான் யாரை கேட்கலாம்? ஏவை கேட்கலாம், ஆனா 5 வருஷம் முன்னாடி அவ கேட்க முடியாது. டி பே பண்ணல, பிஏ கேட்கலாம், ஆனா பி 7 வருஷம் முன்னாடி அவனையும் கேட்க முடியாது. எஸ் பே பண்ணல அப்படின்னா தான் எஸ் பே பண்ணாங்கன்னா இவன்கிட்ட நான் போக முடியாது. இப்போ டி பே எஸ் பே பண்ணுறதுக்காக பிகிட்ட போக முடியுமா? இப்போ எஸ் பே பண்ணல, நான் யாரை பிடிப்பேன்? சியை பிடிப்பேன். சி 6 மாதத்துக்கு முன்னாடி வித்துட்டு போயிருக்கான். சரி நீங்கள் காசு கொடுங்க சார், நீங்கள் கேட்பேன். சி உடனே கேள்வி கேட்போம், யாருக்கு பணம் கொடுக்க போகிறோம்? சார் இந்த சோ கிரெடிட்டார் கொடுக்க போகிறோம். அந்த கிரெடிட்டார் நான் கொடுக்கல, நான் ஷேர் ஹோல்டராக இருந்த போது கிரெடிட்டாரா இல்லையா, அவங்க கொடுத்து நான் காசு தரணும்னு கேட்போம். நான் ஷேர் ஹோல்டராக இருந்தபோது கிரெடிட்டாராக இருந்தவனுக்கு நான் காசு தரேன், நான் கொடுத்துட்டு போகும்போது அவன் என்கிட்ட என் புக்கில் கிரெடிட்டாராகவே இல்லையே, நான் அவனுக்கு காசு தர மாட்டேன்னு. அதுக்கப்புறம் சார் அவர் இல்லை சார் நீங்க இருக்கும்போதே கிரெடிட்டாரா இருக்கீங்கன்னு சொன்னா கூட அப்படியா, நான் வித்துட்டு போகும்போது ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸா வித்தேன். எப்படி? நான் வித்துட்டு போகும்போது 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் பே பண்ணி வித்துட்டு போனேன். அதுக்கப்புறம் நீங்க இன்டர்னல் ரிட்டர்ன் ஸ்கீம்ல 10 ரூபாய் இது 8 ரூபாய் மாத்திட்டீங்க, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்றான். யாரு? அப்போ எப்ப தெரியுமா ஒரு லிஸ்ட் பி பிடிக்கலாம்? ஏ கேட்டு ஏ முடியாதுன்ட்டான், லிஸ்ட் ஏவை கேட்டு ஏ முடியாதுன்ட்டான். அந்த ஏக்கு வித்துட்டு போன பி, தட் இஸ் ஏ லிஸ்ட் ஏக்கு வித்துட்டு போன லிஸ்ட் பி எத்தனை மாசத்துக்கு முன்னாடி வித்துட்டு போயிருக்கணும்? 1 இயருக்கு முன்னாடி. செட்டில் பண்ண போற கிரெடிட்டார் இவன் புக்ல இருக்கும்போது கிரெடிட்டாரா இருந்திருக்கணும். இவன் வித்துட்டு போகும்போது அது ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸா பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸா இருந்திருக்கணும். இது மாதிரி நிறைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா யாருக்கு பேர் பிடிக்கலாம்? தட் இஸ் லிஸ்ட் பி, தட் இஸ் இங்க ஷேர் ஹோல்டர் நேம் சியை போய் நான் கை வைக்கலாம். அவன்கிட்ட எவ்வளவு காசு வாங்கலாம், அதனால தான் நம்ம இந்த கான்செப்ட்ல படிக்க போறோம். லிஸ்ட் பி சிம்பிள் கான்செப்ட். லிஸ்ட் ஏ கரண்ட் ஷேர் ஹோல்டர், லிஸ்ட் பி ஷேர் ஹோல்டர் who transfer the shares to current shareholders தான் யார்? லிஸ்ட் பி. அதுல 1 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அவங்க கைத்து பிடிப்பாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடினா ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுறலாம். ஸோ இந்த 3 கான்செப்ட் தான் நம்ம எங்கே பார்க்க போகிறோம்? லிக்விடேஷன் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எது பார்க்கலாம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம். சரியா? Statement of affairs. Narajan? Statement of affairs. Statement of affairs prepared by the management, handed over to the shareholder. Sir, ரொம்ப சிம்பிளா கவனி. At the time of winding up,
ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் அசெட்ஸை லிக்விடேட்டர் கையில் கொடுக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சேர்த்து கொடுப்போம். நான் என்னென்ன அசெட் கொடுக்குறேன், அந்த அசெட்டை ரியலைஸ் பண்ணால் எவ்வளோ காசு வரும், அதை ஸ்டேட் கொடுக்குறது தான் என்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா லிஸ்ட்டாக இருக்கும். லிஸ்ட் ஏ, லிஸ்ட் பி, லிஸ்ட் சி, DEFGHன்னு இருக்கும். எப்படி ABCDEFGHன்னு இருக்கும். சார் நான் ஃபஸ்ட்டு என்ன சார் இப்படி பார்த்தேன், லிஸ்ட் AB இது ரெண்டும் அசெட் ரிலேட்டட், CDEFG liability related. ஓகே, AB என்னது அசெட் ரிலேட்டட், CDEFGங்கிறது liability related. எல்லாமே பிரசன்டேஷன் தான், நீ ஆடோ லெஸ்ஸோ எதுவே பண்ண எல்லாமே என்ன சிம்பிளி பிரசன்ட் பண்ண போறோம் அவ்வளவுதான். இப்போ ஏங்கிறது அசெட் நாட் ஸ்பெசிஃபிக்கலி pledged. அசெட் நாட் ஸ்பெசிஃபிக்கலி pledged. எந்த liability அகைன்ஸ்டோ அந்த அசெட் என்ன பண்ணல, பிளெட்ஜ் பண்ணல. இந்த அசெட் வச்சு லோனோ ஏதோ நீ வாங்கல அப்படின்னா அந்த அசெட்ஸ்லாம் எங்க போய்டும், லிஸ்ட் ஏ. இந்த அசெட்டை வச்சு ஒரு லோன் வாங்கியிருக்க, பிளெட்ஜ் பண்ணி அசெட் வாங்கியிருக்க அப்படின்னா, சரி லோன் வாங்கியிருக்க அப்படின்னா அது என்ன பி எங்க வந்துடும், லிஸ்ட் பி. அசெட்ஸ் which are specifically pledged. சரி, ஏன் சார் லிஸ்ட் ஏ லிஸ்ட் பி தனியா பிரிக்கிறோம்? எந்த அசெட்டா இருந்தாலும் ரியலைஸ் பண்ணி காசு வர போகுதுதானே, அப்படி கிடையாது. இப்போ நாட் ஸ்பெசிஃபிக்கலி பிளெட்ஜ்டு, ஸ்பெசிஃபிக்கலி பிளெட்ஜ்டு இருக்கு. எப்படி assets not specifically pledged, specifically pledged. assets not specifically pledged எதுக்கு மேலே நீ கடன் அதை வச்சு இந்த கடனை வாங்கல அப்படின்னா நீ 100 லட்சம் ரூபாய்க்கு வித்தினா வீட்டுக்கு 100 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்துடலாம். 100 லட்சம் ரூபாய்க்கு வித்தினா உங்க கம்பெனி எவ்வளவு எடுத்துட்டு வந்துடலாம், 100 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்துடலாம். நீ ஏன்னா எந்த லைபிலிட்டி செட்டில் பண்ண தேவையில்லை. சப்போஸ் இன்கேஸ் assets specifically pledged அப்படின்னா, இப்போ எந்த ஒரு பில்டிங் இருக்கு, இந்த பில்டிங்கை வச்சு நான் ஆகாஷ்ட லோன் வாங்கியிருக்கேன். சே எக்ஸாம்பிள் 100 lakhs லோன் வாங்கியிருக்கேன். பில்டிங்கோட வேல்யூ 10 கோடி. இட் இஸ் 10 crore. நான் 1 crore லோன் வாங்கியிருக்கேன். யார்கிட்ட? ஆகாஷ். இந்த ப்ராப்பர்ட்டி பேரு எந்த யார் பேர்ல இருக்குன்னா SR லிமிடெட்ன்ற பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ SR லிமிடெட் வாண்ட் டு செல் திஸ் அசெட் at the time of borrowing this loan. at the time of யார் பேரு? ஆகாஷ் இருந்து லோன் வாங்கும்போது சார்ஜ்னு கம்பெனி ஒன்று படிச்சிருப்பா, கம்பெனி சைட்ல சார்ஜ் கிரியேட் பண்ணு 30 நாளுக்குள்ள சார்ஜ் கிரியேட் பண்ணிருக்கோம். அது ஃபிக்ஸ்டு சார்ஜ், ஃப்ளோட்டிங் சார்ஜ் நிறைய படிச்சிருப்பாரு. அந்த சார்ஜ்ங்கிறது கிரியேட்டிங் என்கம்பரன்ஸ் அப்படின்னு என்ன ஆகாஷ் சொல்லுவான். இந்த லோன், இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் என்கிட்ட லோன் வாங்கியிருக்கேன், இந்த ப்ராப்பர்ட்டி வில்லன் சான்றிதழ்ல என் பேர் வரணும். அந்த ப்ராப்பர்ட்டியோட என்கம்பரன்ஸ்ல யார் பேர் வந்துடும்? ஆகாஷ் பேர். அப்ப இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டாக்குமெண்ட் தனியா இருக்கும், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ECன்னு ஒன்று இருக்கும், தட் இஸ் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். அந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ல யார் பேர் வந்துடும்? ஆகாஷ். SR லிமிடெட் borrowed loan from ஆகாஷ் வேல்யூ 100 lakhs அப்படின்னு காமிச்சோம். அப்போ நான் இந்த SR லிமிடெட் இந்த அசெட் எடுத்துட்டு விற்கிறதுக்கு நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனோம்னா ரிஜிஸ்டர் ECயை பார்த்துட்டு ஆகாஷ் வந்திருக்கான்னு கேட்போம். ஏன்னா ECல யார் பேர் இருக்கு? ஆகாஷ். அப்போ ஆகாஷ் கையெழுத்து போடாம இந்த ப்ராப்பர்ட்டி என்னால என்ன பண்ண முடியாது, விற்க முடியாது. அப்போ ஆகாஷ் வரணும். அப்போ ஆகாஷ் வரணும்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ராப்பர்ட்டி நான் எவ்வளவு விற்கிறேன்? 10 கோடி ரூபாய் விற்கிறேன் ப்ராப்பர்ட்டி, 10 கோடி ரூபாய் வேல்யூ. இப்போ 10 கோடி ரூபாய்க்கு நான் யாருக்கு விற்கிறேன்னா அஜய் கிருஷ்ணாக்கு விற்றுட்டேன். அஜய் கிருஷ்ணாக்கு எவ்வளவு பணம் கொடுப்பான்? 10 crores. அதுல என்ன பண்ணிடுவான்? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஆகாஷ் 1 கோடி வாங்கி கொடுப்பான் காசு. மீதி எத்தனை கோடி தான் கையிலே கிடைக்கும்? 9 crores. இதே அசெட் நாட் ஸ்பெசிஃபிக் லிமிட் வித்தனா நான் எத்தனை வித்தனோ அத்தனை எனக்கு கையில கிடைச்சிடும். ஸ்பெசிஃபிக் லிமிட் இல்ல, நான் ஒரு அசெட் லோன் வாங்கியிருக்கேன்னா அந்த லோன் யார் கொடுத்தானோ அவனுக்கு கொடுக்க போக மீதி பணத்தை தான் என்ன பண்ண முடியும், எடுத்துட்டு வர முடியும். சரி, எக்ஸாம்பிள் நீ கார் லோன்ல வாங்கியிருக்கேன், அந்த காரை நீ விற்கணுங்கிற போது யார் கையெழுத்து போடணும்னா அந்த பணம் கொடுத்துருப்பான் தெரியுமா, ஹையர் வெண்டான். அவன் என்ன பண்ணணும்? கையெழுத்து போடணும். அவன் பேர்லாம் நீ ஹைபாத்திகேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருப்ப, அவன் கையெழுத்து போடணும். அப்படி கார் விற்கும் போது 5 லட்ச ரூபா பணம் நினைச்சுக்கோ, லோன் 3.5 லட்ச ரூபா இருந்தா அந்த 5 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ எவ்வளவு தான் எடுத்துட்டு வர முடியும்? மீதி இருக்கிற 1.5 லட்சம் தான் எடுத்துட்டு வர முடியும். அது மாதிரி தான் இந்த செக்யூர்டு. இப்போ நான் 100 லட்சம் ஒரு 10 கோடின்னு வச்சுக்கோ, ஏன் 4 கோடின்னு வச்சுக்கோ, 1 கோடி லோன் வாங்கியிருக்கேன். அப்ப 4 கோடி கிடைக்குமா? 1 கோடி அவனுக்கு கொடுத்துட்டு மீதி எத்தனை கோடி தான் எடுத்துட்டு வர முடியும்? அப்ப இன்டைரக்டா நான் ஆகாஷ்ன்ற லைபிலிட்டியை நான் என்ன பண்ணிடுறேன்? செட்டில் பண்ணிடுறேன். முடிஞ்சிருச்சு ஆகாஷோட லைபிலிட்டி. ஆகாஷ் யாரு? என்னோட செக்யூர்டு கிரெடிட்டார். ஆகாஷ் யாரு? எனக்கு செக்யூர்டு கிரெடிட்டார். அப்ப லிஸ்ட் பி, லிஸ்ட் ஏ இது மாதிரி எந்த பிளட்ஜோ இல்லனா லிஸ்ட் ஏ, பிளட்ஜ் ஏதாவது ஸ்பெஷலா இருந்துச்சுன்னா அது லிஸ்ட் பி. பிளட்ஜ் இருந்துச்சுன்னா என்னது? லிஸ்ட் பி. லிஸ்ட் பில செட்டில்மென்ட் போக மிச்ச வேல்யூ கிடைக்கும். இப்போ லிஸ்ட் ஏல ஒரு காசு வந்திருக்கும், லிஸ்ட் பில ஒரு காசு வந்திருக்கும். இந்த மொத்த காசு வச்சு நீ யாரை செட்டில் பண்ண போற? லைபிலிட்டிஸை செட்டில் பண்ண போற. லைபிலிட்டிஸை மொத்தம் நீ 3ஆ கேட்டகரைஸ் பண்ணணும். லைபிலிட்டிஸை என்னவா கேட்டகரைஸ் பண்ணணும்? 3ஆ. ஒன்னு பிரெஃபரன்ஸ் கிரெடிட்டார்,
ஒன்று யாரு இன்னொன்று கூட வச்சுக்கோ, இது ரெண்டா வச்சுக்கோ. ஒன்று செக்யூர்டு கிரெடிட்டார், இன்னொன்று ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார், மூணாவது டெபென்ச்சர்ஸ், நாலாவது அன்செக்யூர்டு. சரி, வேற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணலாம். கிரெடிட்டார் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2, செக்யூர்ட் அன்செக்யூர்ட். கிரெடிட்டார் ரெண்டே விதமாக தான் பிரிக்க முடியும். என்னது? செக்யூர்டு அன்செக்யூர்டு. அவனுக்கு அசெட்ல ஏதாவது பவர் இருக்குன்னா அவன் செக்யூர்டு, அசெட்ல ஏதாவது சார்ஜ் இருக்குன்னா அவன் செக்யூர்டு, சார்ஜ் இல்லைன்னா அவன் என்னது? அன்செக்யூர்டு. ரெண்டா பிரிக்கலாம், அவ்வளவுதான். பட் இவன் மூணு பேருமே அன்செக்யூர்டு தான். இவன் ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார், டெபென்ச்சர்ஸ், அன்செக்யூர்டு மூணு பேருமே யார் தான்? அன்செக்யூர்டு தான். அவன் ஏன் சார் பிரிச்சு எழுதுறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோ. டெபென்ச்சர்ஸ் கூட செக்யூர்டா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. அவன் எங்க போயிடுவான்? செக்யூர்ட் கிரெடிட்டாரோட கியூப்ல போயிடுவான். டெபென்ச்சர் அன்செக்யூர்ட் எங்க வருவான்? இந்த கியூப்ல வருவான். அப்ப செக்யூர்ட் அன்செக்யூர்ட் ரெண்டா பிரிச்சோம். செக்யூர்ட்ல எல்லா கிரெடிட்டாரும் போயிடுவான். ஈவன் டெபென்ச்சர்ஸ் செக்யூர்டா இருந்தாலும் அன்செக்யூர்ட்ல போயிடுவான். எங்க வர மாட்டான்? இந்த டெபென்ச்சர்ஸ்க்குள்ள வர மாட்டான். அப்ப செக்யூர்டுங்கிறது நம்ம காசு வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவோம்? நம்ம கையில காசு வரதுக்கு முன்னாடி அவங்க செட்டில்மெண்ட் ஆயிட்டா மிச்ச காசே நமக்கு வரும். அப்ப நம்ம பேமெண்ட்ல யார் வர மாட்டா? செக்யூர்ட் கிரெடிட்டார் வர மாட்டான். ஏன்னா நமக்கு பேமெண்ட்டே கொடுக்க தேவையில்லை, நம்ம கிடைக்கிற காசே அவனுக்கு போக தான் எனக்கு கிடைக்கும். சோ அவன் எந்த இதுலயே வர மாட்டான், செட்டில்மெண்ட்லயே வர மாட்டான். அப்ப மிச்சம் இருக்கிறது யாரு? அன்செக்யூர்ட் தான். அன்செக்யூர்டா நம்ம மூணா கேட்டகரைஸ் பண்றோம். ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார், டெபென்ச்சர், அன்செக்யூர்ட். டெபென்ச்சர் செக்யூர்ட் எங்க போயிடுவான்? மேல. ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார், டெபென்ச்சர் அன்செக்யூர்ட், ரிமைனிங் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னு பிரிக்கிறேன். யார் சார் ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார்? ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார் who have preference in their repayment. Preference creditor is also called unsecured creditors who have preference in their repayment. எப்படி ஷேர் ஹோல்டர்லயே preference ஷேர் ஹோல்டர் இருக்கான்? என்ன preference ஷேர் ஹோல்டர்? preference in repayment of dividend, in payment of dividend and repayment at the time of winding up. preference இருக்கும் யாருக்கு? preference ஷேர் ஹோல்டருக்கு. அப்ப இந்த preference கிரெடிட்டாருக்கு preference வச்சிருக்கான். யார் சார் கிரெடிட்டார் preference? நீ சொல்றவங்கலாம் preference கிடையாது. கவர்மெண்ட் டியூ, எம்ப்ளாயி டியூ, இன்ட்ரெஸ்ட் டியூ, இது மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்கான். அவன் தான் யாரு? ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார். சரி, இப்போ என்னோட ட்ரேட் கிரெடிட்டாரும் இருக்கான், நான் குட்ஸ் வாங்கணும்னு இருக்கான், கவர்மெண்ட் டியூ, இன்கம் டாக்ஸ் டியூ இருக்கு, சேல்ஸ் டாக்ஸ் டியூ இருக்கு. நான் என்கிட்ட 10,000 ரூபாய் காசு நான் இவனுக்கு கொடுக்கணுமா இவனுக்கு கொடுக்கணுமா? சேல்ஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் தான் கொடுக்கணும். புரியுதா சார்? இப்போ சார் என்கிட்ட நிறைய காசு இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நிறைய அபுடண்டா காசு இருக்குன்னா நான் இவனுக்கும் கொடுப்பேன் இவனுக்கும் கொடுப்பேன். சார் என்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோ. இன்கம் டாக்ஸ் 5,000 ரூபாய் இருக்கு, சேல்ஸ் டாக்ஸ் 8,000 ரூபாய் இருக்கு, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார், ரிமைனிங் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் 12,000 இருக்கு. இதான் பேலன்ஸ் இருக்கு. என் கையில வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்கு. இந்த 10,000 ரூபாய் நான் பிரிச்சு கொடுக்கணுமா இல்ல ஃபர்ஸ்ட் இன்கம் டாக்ஸ்க்கும் சேல்ஸ் டாக்ஸ்க்கும் கொடுத்துடணுமா? இன்கம் டாக்ஸ்க்கும் சேல்ஸ் டாக்ஸ்க்கும் கொடுத்துடணும். இவங்க மூணு பேரும் நான் ஈக்குவலா கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது. இவன் இந்த ரெண்டு பேரும் யாரு? ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார்ஸ். இவன் யாரு? அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். இப்போ இந்த 10 இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு கொடுத்துருவோம். யாருக்கு? இன்கம் டாக்ஸ்க்கும் சேல்ஸ் டாக்ஸ்க்கும். அப்போ சார் என்கிட்ட இப்போ 40,000 ரூபாய் பணம் இருக்கு, பிரச்சனையே கிடையாது. யார் போட்டியே போடுவாங்க, எல்லாருக்கும் பணம் இருக்கு, லைன்ல வாங்கன்ற மாதிரி தான். அப்போ ப்ரிஃபரன்ஸ் லைன்ல வா, அடுத்து அன்செக்யூர்ட் நீங்க லைன்ல வா. ஏன்னா எல்லாருக்கும் காசு இருக்கு, அடிச்சுக்கவே மாட்டான். கம்மியா காசு இருக்கும்போது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க. யாரும் கிரெடிட்டாரியா முன்னாடி வந்து நிப்பானே, அவன் யாரு? ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார். கவர்மெண்ட் டியூ, ஒர்க்மேன் டியூ, இஎஸ்ஐ டியூ, இபிஎஃப் டியூ, அதெல்லாமே எதுல வந்துருவோம்? ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார் தான் வந்துருவோம். அவன் ஃபர்ஸ்ட் காசு வாங்கிட்டு போயிடுவான். எல்லாருக்கும் பணம் இருந்துச்சுன்னா எல்லாருமே சேம் தான். அப்போ அந்த டைம் ஆஃப் அந்த ரீபேமெண்ட்ல யாரு முன்னாடி வந்து நிற்கிறோமோ அவன் எந்த கிரெடிட்டார்? ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார். அடுத்தது டெபென்ச்சர் ஹோல்டர். டெபென்ச்சர் ஹோல்டர். அதுக்கு அடுத்தது யாரு? ரிமைனிங் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். ரிமைனிங் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார். இவன் மூணு கிரெடிட்டாருக்கு கொடுத்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. இப்ப சொல்லு, மொத்த கிரெடிட்டார் என்னென்ன டைப் இருக்கு? செக்யூர்டு, அன்செக்யூர்டு. செக்யூர்டு கிரெடிட்டார் மேலேயே முடிச்சிருவான். மீதி இருக்கிற அன்செக்யூர்டு நான் மூணா கிளாசிஃபை பண்ணுவேன். ப்ரிஃபரன்ஸ், டிபென்ச்சர்ஸ், அன்செக்யூர்டு. டிபென்ச்சர் செக்யூர்டு எங்க போய்டுவான்? மேலே செக்யூர்டு போய்டுவான். டிபென்ச்சர் அன்செக்யூர்டு தான் இங்க வருவான், இங்க வருவான். ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டார் ஆர் ஆல்சோ கால்ட் unsecured creditors who have preference in their repayment. Preference in their repayment. அப்ப unsecured creditors முன்னாடி ஏன் சேஞ்ச் பண்ணிடுவோம்? காசு எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அப்ப இவனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அடுத்து டெபிட்டர்ஸ் கொடுக்கணும், அடுத்து unsecured கொடுக்கணும். அப்ப லிஸ்ட் A லிஸ்ட் B பார்த்தோமா? we will see preference creditors யாரு? C. D for debentures, E for unsecured. இது லிஸ்ட் C, இது லிஸ்ட் D, இது லிஸ்ட் E. இதெல்லாம் லோன் முடிச்சா மிச்சம் இருக்கிறவங்க ஓனர் ரெண்டே பேர். பிரெஃபரன்ஸ், ஈக்விட்டி. A B C D E முடிஞ்சிச்சா அடுத்து யார் இருக்க போறா? F G. F க்கு பிரெஃபரன்ஸ். இங்க யாரு? ஷேர் ஹோல்டர்ஸ். இங்க யாரு? பிரெஃபரன்ஸ் கிரெடிட்டார். இங்க பிரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். G ஈக்விட்டி.
இப்போ பணம் முடிஞ்சு இப்போ வந்த இது ரெண்டுத்துலேயும் தானே காசு வந்திருக்கும். ஏல காசு வந்திருக்கும், பில காசு வந்திருக்குமா, ரியலைஸ் பண்ணிருப்பியா? சரி எக்ஸாம்பிள் அசட் நாட் ஸ்பெசிஃபிக் பட்ஜெட்ல ஒரு 100 லட்சம், ஸ்பெசிஃபிக் பட்ஜெட்ல ஒரு 40 லட்சம் மொத்தமான கிடைக்கும், மொத்தம் 140 லட்சம். இவனுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா பணம் இருக்கா கம்மியா பணம் இருக்கா செக் பண்ணுவல. அப்ப எக்ஸ்ட்ரா பணம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, கம்மியா பணம் இருந்துச்சுன்னா டெஃபிஷியன்சின்னு பேரு. கம்மியா பணம் இருந்துச்சுன்னா டெஃபிஷியன்சி. அப்போ அதுதான் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவேன் லிஸ்ட் ஹெச். அப்ப என்ன ஓபன் பண்ணுவேன் லிஸ்ட் ஹெச். அப்ப இந்த அந்த ஏ பி சி டி இ அங்க 2 இங்க 3 3 2 5 5 5 2 7 இந்த 8 லிஸ்ட் தான் உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இந்த 8 லிஸ்ட்டை எப்படி பிரசன்ட் பண்ணணும் சார் அப்படின்னா நான் வரிசையா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ லிஸ்ட் ஏ என்ன? அசெட் நாட் ஸ்பெசிஃபிகலி பிளெஜ்டு. லிஸ்ட் பி என்ன? அசெட் ஸ்பெசிஃபிகலி பிளெஜ்டு. கரெக்ட்டா? நாட் ஸ்பெசிஃபிகலி பிளெஜ்டு ஃபுல் பணமும் கிடைச்சிரும். ஸ்பெசிஃபிகலி பிளெஜ்டு பண்ணும்போது யாரை செட்டில் பண்ணிட்டு தான் காசு கிடைக்கும்? செக்யூர்ட் கிரெடிட்டாரை செட்டில் பண்ணிட்டு தான் மிச்ச காசு நம்ம கையில கிடைக்கும். மிச்ச காசு வச்சு நம்ம யாரை செட்டில் பண்ணணும்? சி டி இ 3 கிரெடிட்டார், எஃப் ஜின்ற 2 ஷேர் ஹோல்டர். சி ஆர் பிரெஃபரன்ஸ், டி ஆர் டிபென்ச்சர்ஸ், இ ஆர் அன்செக்யூர்ட். எஃப் ஆர் பிரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், ஜி ஆர் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். இது எப்படி சார் செட்டில்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அது எப்படி ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல நீ சும்மா எழுதிலாம் கொடுக்க கூடாது, அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல பக்காவா செட்டில் பண்ணணும். அதை நம்ம எங்க பார்க்க போறோம்? இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல பார்க்க போறோம்.